வருவான் இப்போ. நன்றியை விடக்கூடாது. என்னன்றி கொண்டார்க்கும் உரிவுண்டாம். உய்வில்லை செய்நின்றி நன்றி ஒரு மிகப்பெரிய அற்புதமான மந்திரம்னு சொல்லலாம், மருந்துன்னு சொல்லலாம், ஆயுதம்னு சொல்லலாம். வாட் எவர் இட் இஸ். நன்றியை கையில் எடு. சின்ன நன்றி. அதாவது திணையளவு செய்தா கூட நீங்க செய்யக்கூடிய நன்றி பணியளவு பெருசும் செய்யணும்லாம் வேண்டாம். சின்ன எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல வெளியூர்ல இருக்கிறோம். அங்க நம்ம ஊர் தரணியாரோ அது பார்த்து உங்களை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளும் சிரிச்சுக்கோம் அந்த இடத்துல. ஆனா இது ஒரு பெரிய நன்றி. மீண்டும் அவர்களை சந்திக்க நேர்ந்தால் நீங்க அவங்கள்ட்ட அலாவம் நன்றி சொல்லும். சின்னதுதானே. அன்னைக்கு சிரிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இல்ல அந்த இடத்துல அது உனக்கு எப்படி உதவிச்சுது? இங்க நம்ம ஆளு தமிழ் ஆள் ஒரு ஆள் இருக்கிறாங்க. யாருன்னு தெரியாம அந்த அம்மா நம்ம மேல பார்த்து ஒரு அன்பு கொடுத்தது இல்லையா? அப்பதான் நீங்க மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு மாற முடியும். அந்த கருணை உருக்கம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் எப்ப வரும்? நந்தியில தான் வரும். நன்றி இல்லைன்னா அது வராது. எப்ப வரும்? ஒரு ஆளு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வழியே இல்லாம இருக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு போன் பண்றா. என்ன நீ போனே எடுக்க மாட்டேங்கிற, என்ன பண்ற? இல்ல ஒண்ணும் இல்லம்மா. நீங்க அந்த பேசும்போது அந்த அழுக தெரியுது, தேம்பல் தெரியுது. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. இப்ப அவ கேட்கிறா, ஏன் உன் குரல் ரொம்ப உடஞ்சு போயிருக்கு, ஏன் என்ன சொல்லுடி? ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு நான் பணம் கொடுக்கணும்னு இருக்கேன், கொடுக்கலன்னு அசியமாயிரும். எவ்வளவு? கொஞ்சம் அமௌண்ட் சொல்றீங்கன்னு வைங்க. இதுக்கு வேண்டிடி நான்லாம் இருக்கிறது ஏன் மறந்துடி? செய்ய மாட்டேனா? நான் செய்ய மாட்டேனா? நம்ப முடியல. இவெல்லாம் செய்வான்னு நீங்க நினைக்கவே இல்ல. அவ சொல்றா, ஸ்கூல்ல படிக்கும் போது எத்தனை முறை உன் டிஃபன்ல இருந்த சாப்பாடு எடுத்து நான் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு தந்திருக்கேன். என்னை கூட்டிட்டு போய் கடையில நீ சாப்பிட்டு வாங்கும்போது எனக்கும் தந்திருக்கு. அதுக்கெல்லாம் நன்றி செய்யறது எப்படி? இப்ப எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கு. ஐ வில் பே. நான் உனக்கு இப்ப என்ன பண்றேன், ஜிபே அனுப்புறேன். சொன்ன அடுத்த நிமிஷம் ஜிபே பணம் வந்துட்டு நினைச்சே பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. கூரையை கிச்சிட்டு கடவுள் உள்ள வந்த மாதிரி போட்ட மாதிரி அந்த தோழி உங்களுக்கு என்ன பண்றா, நீங்க எதிர்பார்த்த பணத்தை அனுப்பிட்டா. தைரியமா இருக்கும். 5 மணிக்கு வரனா நீங்க வரட்டு எத்தனை மணிக்கு வந்தா என்ன, பணத்தை கொடுத்த இல்ல. கூடுதலாக மனிதன் உடைஞ்சு போற இடம் இந்த கடன். அதனாலதான் நான் சொல்றேன், கடன் வாங்காதீர்கள் இல்லையா? கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ராமாயணத்துல அப்படி ஒரு அடி வரும். இலங்கை வேந்தன் கலங்குறது எதை மாதிரி இருக்குதுன்னா கடன் பட்டவர்கள். இப்ப ஏன் இதை கூடாதுன்னு சொல்றேன்னா, அது அடி எங்க விழுதுன்னா உங்க மனதிற்கு விழுது. கடன் உங்க மனதை பெரிய அந்த மன கட்டிடத்தை உடைச்சு போட்டுருக்குது. என்ன பண்ணது, ஏன் பேசுறது, அவமானம், அசிங்கம், அடுத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாம, அடுத்த வேலை பார்க்க முடியாம இல்லையா? யோசிச்சு பாருங்க. கடன்ல மூழ்கினவங்களுக்கு தெரியும், வாங்கினவங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன கடன் வாங்கி ஒரு மாதிரி ஓடி இருந்தா தெரியும், கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. சம்பந்தம் நேத்தோட நண்பனா பேசியிருப்பான், இப்ப கொடுக்கலன்னா என்னடா சோறு தாண்டா திங்குறேன்னு ஒரு வார்த்தை கேட்டா எப்படி இருக்கும்? வாங்கினத கொடுக்க தெரியாண்டாமா? நீ பாட்டுக்கு வாங்கிட்டா நான் என்ன திருடிதான் வந்தேன். அப்படியே எதுக்குடா இந்த வாங்கணும் மாதிரி இல்லையா? அப்போ அந்த நன்றி என்பது ஒரு மிகப்பெரிய உங்களை என்ன செய்யணும், ஒரு மிக கருணைக்கு ஆளா. அதான் மனிதர்கள் தெய்வமாக்குற விடா. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? ஞான பயணம் எதுக்கு? இறையே அழு இல்லையா? இறையை அடைவதற்குத்தானே ஞான பயணம். அப்போ நம்மளை நாம் மாற்றாமல், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பாரத்தை இறக்காமல் இல்லையா எப்படி போக முடியும்? அப்போ நம்ம மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை அடிப்பதற்கு கடன் தானே அது. ஒவ்வொரு வகையில கடன். நீங்க நன்றிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா கடனும் அழிஞ்சு போயிடும். ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு நேரம் ஒரு சாப்பாடு கொடுத்தா
நீங்க பல நேரம் கொடுக்கறது யோசிங்க, எப்படி அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், அதை எப்படி ரீபே பண்ணலாம்னு சிந்திக்க ஆரம்பிச்சாலே உங்கள்ட்ட என்ன வரும் தெரியுமா? முதல்ல பணம். பணத்தை வரவழைப்பதற்குரிய மந்திரங்கள் நிறைய பேர் தெரியாது. நீங்க கையில இருக்க பணத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு தான் கடன்காரனை நினைச்சு பயப்படுவீங்க. இல்லையேன்னா இல்லாம தான் போவோம். அவன் கேட்பான என்கிட்ட இல்லையேன்னு பயந்துட்டாலே அந்த பீரியட்ல பணமே வராது. வேணும்னே போட்டு பார்ப்போம். நன்றி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இல்லையா? அவனுக்கு கொடுத்துடணும். அவனுக்கு அவன் எவ்வளவு நமக்கு 50 ரூபா செய்யறானா, நான் 500 ரூபா செய்யறேன் அப்படி நினைச்சு பாருங்க. 50 ரூபா செய்ததுக்கு நான் 500 ரூபா செய்வேன். ஏன்னா இறங்கி பாத்தீங்கன்னா பணம் வராது. பணத்தை திறந்து விடக்கூடிய மந்திரகோல் நன்றி. ஏன்னா கொடுக்கணும்னு நினைச்சா இறக்கிற இடத்துல தானே நீர் வரும். நம்ம நன்றி இல்லாம கடன் அடைக்க நினைச்சீங்கன்னா பயந்துகிட்டே இருக்கு, ஐடியா ஓடாது. நீங்க அந்த கடனே மறந்துடணும், நன்றியில போயிடணும். அப்பதான் நீங்க மேல இருப்பீங்க, டாப்ல இருப்பீங்க. கடன் கொடுக்க போகும்போது அவனோட கீழே நின்று கொடுப்பீங்க, பயந்துட்டு போவீங்க. நன்றியில போகும்போது அவனோட மேல போயிரு. எவ்வளவுப்பா, எவ்வளவு 2 தடவை எனக்கு உதவுனியா, இதான் 5 தடவை உதவுறேன். நினைச்சு பாருங்க. இல்ல, இந்த குணம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில செய்து நான் பண்ணிருக்கிறேன், பெருமைக்கு சொல்லல. ஒரு நிகழ்வு அது. ஒரு முறை எங்க அப்பாட்ட சொல்றேன், 10 படிக்கிற பொழுது சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். 10 படிக்கிற பொழுது அப்பதான் அந்த பேட்டால செருப்பு வந்தது. அது மேல இந்த கோல்டன் இது வச்சு வரும். 199 ரூபா, அது 199. அப்ப எங்க அப்பாட்ட கேட்கிறேன், இதுல பசங்க எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, நான் எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்க. சரின்னு சொல்ல மாட்டேன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டேன். அப்ப எங்க வீட்டுல எங்க கூட இருந்து யாரு எங்க அப்பா கூட பேசிட்டு இருக்காருன்னா ஒரு நண்பர். அவரு எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்தை தான் நான் சொல்றேன். இப்ப எல்லாம் பேசலாம் முடிஞ்சது. அவர் கிளம்புறாரு, சைக்கிள் வந்திருந்தார். கிளம்பு போகும்போது வெளியில இருந்து என்ன வாங்க கூப்பிட்டாரு மெதுவா. போனேன், வாங்க கூட வாங்க. அவர் வாத்தியார், அப்ப ஸ்கூல் வாத்தியார். எங்க கூப்பிடுறீங்க? வாம்பா. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி சைக்கிள் உட்காந்துட்டேன். அங்க ஒரு 3 கிலோமீட்டர் எங்க வீட்டுல இருந்து டவுன்ல அங்க பேட்டா ஸ்டோரும் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். நேர மணிமேடை பக்கத்துல பேட்டா ஸ்டோர் கிட்ட கொண்டு போயிட்டாரு. என்ன இங்க வந்திருக்கீங்க? இல்ல, நீ அப்பாட்ட கேட்ட இல்லையா? அப்பாட்ட கேட்ட இல்ல. என்னது பேட்டா செருக்கு வாங்கிக்க, நான் வாங்கி தரேன். அப்படியே ஸ்டார்ட் ஆயிட்டேன். இல்லையே என்கிட்ட காசு, நான் வாங்கி தரேன், வாங்கிட்டேன். இல்ல வேண்டாம், பரவாயில்ல, வாங்கிட்டார், வா வா. இல்ல அப்பா வாங்கி தருவாங்க, இருக்கட்டும் வா. நீ கேட்ட கொடுக்கணும் எனக்கு தோணிடுச்சு. எப்படி கொண்டு போகுது பார். கடைக்கு உள்ள போனே கரெக்டா 199ல இருந்து ஒரு பிளாக், அதுக்கு மேல கோல்டு இது போட்டது, கால் கரெக்டா இருந்து மாட்டுது. எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு புறம். இப்போ அவரு எனக்கு செய்ததுன்னா அவருக்கு சந்தோஷம் 2 பேரும். ஆனா என் உள் மனசு சொல்லுது கடந்தாலும் கேட்டது இல்லையா? அதெல்லாம் ஒரு காலத்துல மறந்து போச்சு. ஸ்கூல் லைஃபோட கொஞ்ச நாள் போட்டான், அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சூழல் வருது. ஒரு சூழல் ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை சந்திக்கப்போ வருஷம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10, 15, 20 வருஷம் கிட்ட. ஆஃப்டர் தட் நான் நாகர்கோவில் அங்க பேசும்போது திடீர்னு அவருக்கு ஞாபகம், அவரை போய் பார்க்கலாமே ஒரு ஞாபகம். என் கூட ஒரு அக்கர் வராரு, அவர் தான் கார் ஓட்டிட்டு இருக்காரு, நான் கூட போறேன். மைண்ட்ல அப்படியே ஓடிச்சு. ஏன்னா முன்னால் எனக்கு உதவியவ கேட்கல, ஆனா அவர் வாங்கி கொடுத்தார், என்னோட ஆசையை நிறைவேற்றினார். அப்ப இந்த நன்றிக்கு நம்ம பதில். இப்ப அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுல போன உடனே அவருக்கே ஷாக். ஏன்னா பார்த்து நாள் ஆச்சு இல்லையா, வாங்க கூப்பிட்டாரு. 5000 rupees. நான் பெருமை சொல்றேன். எப்பொழுதுமே நன்றி பன்மடங்காக செய்யும். திணை துணை செய்தவர்களுக்கு பனை என செய்யும். நீ தந்ததுக்கு நான் தந்துட்டேன், வட்டி போட்டு தாரேன்னு சொன்னா அது நன்றி அல்ல. அது ஒரு ஈகோ, அது ஒரு பிசினஸ். அதுக்குதான் சொல்லலாம். அந்த செருப்பு 199 ரூபா. ஒரு 10, 15 வருஷத்துக்கு பிறகு
நான் அவருக்கு கொண்டு கொடுக்கறது 5,000 rupees. பணத்தை அவரு வணங்குறாரு என்கிட்ட, கையை பிடிக்கிறாரு, கையில அந்த கவரை கொடுக்குறேன். எனக்கு என்ன பணம்னு, என்ன இவ்வளவு பணம் வச்சுக்கிட்டீங்க? இல்ல வச்சுக்கங்க. வாங்கல மொதல், இல்ல வச்சுங்க, அப்புறம் வாங்கிக்கிட்டோம். பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய தொடர்பு அதுல இருந்து மீண்டும் அவர் இறக்கிறது வரை அந்த தொடர்பு கடைசி காலம். புரியுதா? நட்பு வந்து ரீஃபைன். நீங்க அந்த கடனோட நம்ம விட்டிருந்தோம்னா, சில நேரங்கள் அவங்க மனித தன்மையில் இருக்கும்போது செய்தோம், அன்னைக்கு கொடுத்தோம், அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தோம், அப்படி ஒரு எண்ண உணர்வும் அங்க இருக்கும். உதவுனா கூட மனசுக்குள்ள நம்ம செய்தோம், அது நினைக்க கூடாது. அப்ப அதை முற்றிலும் நீங்க மாற்றணும்னா நன்றி பாருங்க. இப்ப நான் அதை பண்ணது அவர் நினைச்சிருப்பார். புரியுதுங்களா? இதை நான் செய்தேன்னு சொல்ல வரல. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அதான். ஏன்னா அந்த கடன்ங்கிறது இங்க ஒட்டக்கூடாது. நன்றி என்பதை நாம் கையாண்டுட்டே வருவோம். எந்த இடத்துலயும் நம்ம அந்த நன்றியை விட்டு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனிதனை தெய்வமாக்கும் விழா.